ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருஷ்ணை. நான் உங்க கிருஷ்ணா. இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா டவர் ஸ்பீக்கர்ஸ். மானிட்டர் ஆடியோலயே வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. மாடல் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா பிரான்ஸ்லேயே 200 சீரிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்லேயே 500 சீரிஸ். அதை தவிர எந்த ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மரான்ஸ்ல 2 மாடல் ஏவிஆர்ஸ் பார்க்க போறீங்க. ஒரு வந்துட்டு ஐஎன் செக்மெண்ட், ஒன்னு வந்துட்டு 7.1 செக்மெண்ட்ல 2 ஏவிஆர். அப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா எஸ்விஎஸ்ல சப்வூஃபர், எஸ்விஎஸ்ல PB1000 சப்வூஃபர். அப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா டாகாலியா வந்துட்டு ஒரு 15 இன்ச்ல வந்து தண்டர் சப்வூஃபர் பத்தி, இது எல்லா ப்ராடக்ட்டை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாம் பாக்ஸ் பீஸ் இருக்குது. கஸ்டமர் கன்வீனியன்ட்கோசரம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியணுன்றதுக்கோசரம் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டர் ஆடியோ. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் 200 தான் இதனுடைய மாடல் நம்பர். இது பழைய பிரான்ஸ் சீரிஸ்க்கும் புது பிரான்ஸ் சீரிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பழைய பிரான்ஸ் சீரிஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ட்விட்டருக்கு கிரில் வராது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பூட் வராது. ஸ்பைக்ஸ் வந்துட்டு அதிலே ஸ்பைக்ஸ் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பழைய பிரான்ஸ். புது பிரான்ஸ் சீரிஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கிரில் வந்துடும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லெக் வந்துடும். லெக்குக்கு அப்புறமேல் தான் உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்பைக்ஸ் போடுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் கிரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில் வந்துடும். உங்களுக்கு இதில் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5.5 இன்ச்சஸில் வந்துட்டு உங்களுக்கு சி கேம் மிட் பேஸ் டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச்சில் வந்துட்டு சி கேம்லேயே வந்துட்டு கோல்ட் ட்விட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்நட், இதுலேயே வந்துட்டு 3 கலர் வேரியன்ட் இருக்கு. நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வால்நட் கலர், ஃப்ரண்ட்ல வந்து கிரே ஃபினிஷ் கலர் தான் வந்துட்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம மானிட்டர் ஆடியோல டவர் ஸ்பீக்கர் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மிட் பேஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மியூசிக்கலுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்லேயும் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஹால், அந்த ஹால் ரூமுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இது வேணும்னாக்கா இந்த மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக போகலாம். எதுக்குனாக்கா இது வந்துட்டு 8 ohmஸ்க்கு வந்துட்டு 200 வாட்ஸ் பீக் பண்ணக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இதனுடைய ஃப்ரண்ட் சைடு வியூ இப்படி தான் இருக்கு. இதனுடைய பேக் சைடு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய பேக் சைடு வியூ தான் இது. இயர் வெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர் வெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இது பயாம்பிக் ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களுக்கு இது இயர் வெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர் வெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய இந்த போன வீடியோஸ்லாம் சொல்லிக்கிறேன். ஒரு இயர் வெண்ட் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சிக்கு, இன்னொரு இயர் வெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. சேம்பர் ஸ்பீக்கருக்குள்ளேயே வந்து சேம்பர்லேயே வந்து செப்பரேட் டிவைட் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஸ்பீக்கர்னுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 1 lakh rupees இருக்குது. இது பாக்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு காமிச்சுக்கிறோம். நம்ம ரெகுலர் டிஸ்கவுண்ட்டோட இந்த ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் தரோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்னுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைன் ஆடியோ. ஃபைன் ஆடியோ பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபைன் ஆடியோ ஆக்சுவலி வந்துட்டு டெனாயிலிருந்து பிரிஞ்சு போன இன்ஜினியர்ஸ் அவங்க கிரியேட் பண்ண பிராண்ட் தான் ஃபைன் ஆடியோ. டெனாயில எந்த மாதிரி சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குமோ சேம் ஃபைன் ஆடியோல வந்துட்டு சேம் அதே சவுண்ட் சிக்னேச்சர் தான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதனுடைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து புல்லட் ஹெட் கொடுத்துருப்பாங்க. டெனாயில் எப்படி புல்லட் ஹெட் கொடுத்துருப்பாங்க சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் புல்லட் ஹெட் கொடுத்துருப்பாங்க. மூவிங் காயில் ஃபைபர் கான் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டுவல் 6 இன்ச்சஸ்ல வந்துட்டு மூவிங் காயில் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச்ல வந்துட்டு சாஃப்ட் டியூன் ட்விட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய லெக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு டெமோக்கு எங்களுக்கு வேணுன்ற ஒரு பர்பஸ் கோசம் தான் நாங்கள் வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்கோசம் நாங்கள் வாங்கி டெமோ கோசம் யூஸ் பண்ணோம். நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் லெக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் இது பண்ணி வச்சுக்கிறோம், ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். நாங்கள்
இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 ohmsக்கு 150 வாட்ஸ் நாமினல், அப்புறம் வந்து 250 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இது கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இது கூட வந்துட்டு மேக்னெட்டிக் கிரில் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக்காக கிரில் வந்துடும் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைடு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இதனுடைய பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் ஒரு சிங்கிள் ஏர் வெண்ட் தான் வரும். டெனாய்க்கு எப்படி வந்துட்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்களோ, யூகே சிம்பிள் கொடுத்துருப்பாங்களோ, அதே மாதிரி தான் வந்துட்டு யூகே சிம்பிளையும் கொடுத்துட்டுருக்காங்க. பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாம்பிங் செக்ஷன்ஸ் இருக்குது. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு F303 தான் இதனுடைய மாடல் நம்பர். இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 85,000 இது எம்ஆர்பி ப்ரைஸ். நாங்கள் வந்துட்டு இது பர்சனலாகவே இது எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கோசம் தான் நாங்கள் வந்துட்டு டெமோக்கோசம் வாங்கி வச்சுக்கிறோம். இதனுடைய ப்ரைஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு 45,000 கொடுக்குறோம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டன்னிங்காக இருக்கிற டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மானிட்டர் ஆடியோ பிரான்ஸ் 500 தான் இதனுடைய மாடல் நம்பர். இது பிரான்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாடல் தான் வந்துட்டு ஐஎன் செக்மெண்ட், 500 தான் வந்துட்டு ஐஎன் செக்மெண்ட். இதனுடைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 8 இன்ச்சில் வந்துட்டு டியூவல் சிகேம் டிரைவர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 1 இன்ச்சில் வந்துட்டு கோல்ட் டியூம் ட்விட்டர்ஸ் தான், சிகேம்லேயே வந்துட்டு கோல்ட் டியூம் ட்விட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ohms வந்துட்டு 200 வாட்ஸ் நாமினல், அப் டு வந்து 250லேருந்து 300 வாட்ஸ் ஸ்பீக் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அர்பன் கிரே இதனுடைய கலர். இதுக்கு கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் கிரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது பழைய மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. எதுக்குன்னா ஆல்ரெடி வந்துட்டு ட்விட்டருக்கெல்லாம் வந்துட்டு கிரில் க்ளோஸ்டு டைப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் சைடு வியூ. இதனுடைய பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்னுடைய பேக் சைடு வியூ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் ஏர் வெண்ட் வந்துடும் உங்களுக்கு. பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பயாம்பிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது பாக்ஸ் பீஸு உங்களை கன்வீனியன்ட் ஹவுஸ் தான் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கிறேன். ரெகுலர் டிஸ்கவுண்ட்டோட இன்னும் வந்துட்டு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் தரோம் இந்த மாடலுக்கு. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா, ப்ரைஸ் வேணும்னாக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5.0லேயே வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக்கேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பைனியர் தான் இது பிராண்டு. டிசைன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஜோன் டிசைன் இது. இந்த ஸ்பீக்கர்னுடைய டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா SPFS52 தான் அந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பர். சென்டர் சேனலுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா SPC22 தான் சென்டர் சேனலுடைய மாடல் நம்பர். புக் ஷெல்ஃப்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SPBS22 தான் வந்துட்டு புக் ஷெல்ஃப்னுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டவர் ஸ்பீக்கர்ஸில் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5.5 இன்ச்சஸில் 3 பேஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 1 இன்ச்சில் வந்துட்டு சாஃப்ட் டியூன் ட்விட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டவர் ஸ்பீக்கருடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 6 ohmsக்கு வந்துட்டு 130 வாட்ஸ் மினிமம், அப் டு 150 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டியூவல் 3.25 இன்ச்சஸில் வந்துட்டு ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 0.75 இன்ச்சஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் டியூன் ட்விட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ohmsக்கு வந்துட்டு 90 வாட்ஸ் மினிமம், அப் டு 120 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 3.25 இன்ச்சஸில் வந்துட்டு ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 0.75 இன்ச்சஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் டியூன் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6 ohmsக்கு வந்துட்டு 80 வாட்ஸ் மினிமம், அப் டு வந்துட்டு 110லேருந்து 120 வாட்ஸ் ஸ்பீக் பண்ணக்கூடிய இந்த புக் ஷெல்ஃப் எல்லாமே கேட்டகரிஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் சைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டர்மினல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஐஎன் செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டர்மினல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுக்காம வந்துட்டு பிராஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது ஏர் வெண்ட் பேக் சைடு வந்துடும். சேம் அதுக்கும் வந்துட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஏர் வெண்ட் பேக் சைடு வந்துடும். பனானா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் டர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏர் வெண்ட் 2 ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. பனானா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 45,000 கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸ் சினர்ஜி சீரிஸ் வாங்க. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 200F தான் இதனுடைய மாடல் நம்பர்.
இந்த இந்த ஸ்பீக்கர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருடைய டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் வந்துட்டு 6.5 இன்ச்சஸில் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் காப்பர் ஸ்பன் கோன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. டியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டேட்ரிக் ஆன் டியூட்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது. இதனுடைய ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஏர்வெண்ட் வந்துடும். இதனுடைய பவர் ஹேண்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ohmsக்கு வந்துட்டு 100 watts மினிமம் அப் டு வந்து 250 watts மட்டும் பீக் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இதனுடைய ஃப்ரண்ட் சைட் வியூ இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருடைய பேக் சைட் வியூ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் இது ஸ்பீக்கர் லைன் கனெக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. இது கூட ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து பாக்ஸ் பீஸ் யூனிட் தான் இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh இருக்குது. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 65,000 கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்லேயே வந்துட்டு 8 inch காம்பேக்டான சப்வூஃபர்ஸை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதனுடைய பிராண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சன்ஃபயர், இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல். சன்ஃபயருடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா HRS 8 தான் சன்ஃபயருடைய மாடல் நம்பரு. ஃபோக்கலுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கப் 3 தான் வந்துட்டு ஃபோக்கலுடைய மாடல் நம்பரு. இதனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஊஃபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 inch வந்துட்டு லாங் த்ரோ குஷன் ஊஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபயரிங் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு என்க்ளோஸ்டு வந்துடும். ஏர்வெண்ட் எங்கேயுமே ஏர்வெண்ட் வராது உங்களுக்கு, ஃபுல்லி க்ளோஸ்டு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இதனுடைய சன்ஃபயருடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 1000 watts RMS பீக் பண்ணக்கூடியது தான் இந்த சன்ஃபயர். இது நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி சின்ன ரூமுக்கு மட்டுமே இல்லை, 8 inch சொல்லிட்டு சின்ன ரூம் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஹோம் தேட்டர் ரூம்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த சன்ஃபயருடைய சப்வூஃபர். இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 inch வந்துட்டு பாலிஃபைபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு டவுன் ஃபயரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்ல வந்துடும் ஏர்வெண்ட் உங்களுக்கு வந்துட்டு. இதனுடைய வேட்டேஜ் பவர் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 150 200 watts மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் இந்த ஃபோக்கலுடைய சப்வூஃபர். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இதுதான் வந்துட்டு இந்த சப்வூஃபர்னுடைய பேக் சைட் வியூ. இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க நாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கிராஸ் ஓவர் இது பண்றதுக்கு இது ஃபேஸ், இது வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது பவர் ஆன் ஆஃப் பட்டன், பவர் கார்டு போடுறதுக்கு இது அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. சேம் அதே மாதிரி தான் இதுல கூட வந்துட்டு ஃபோக்கல்ல கூட வால்யூம் கண்ட்ரோல், ஃபேஸ், அப்மேல் வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் பட்டன். இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பவர் கார்டு போடுறதுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சன்ஃபயர் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 42,000 கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபோக்கல் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25,000 கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பிராண்ட் நியூ வந்துட்டு சப்வூஃபர்ஸ் தான் பற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய மாடல் இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா SVS. இதனுடைய இன்னொரு சப்வூஃபர்னுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டாகா ஹார்மனி. இதனுடைய டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா SVS வந்து 10 inch டிரைவர்ஸ், டாகா ஹார்மனி பார்த்தீங்கன்னாக்கா 15 inch டிரைவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா SVS வந்து PB1000, டாகா ஹார்மனி இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு தண்டர் SW15D தான் வந்துட்டு டாகா ஹார்மனியுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது SVS அதனுடைய கோன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் காம்போசிட் கோன் தான் வந்துட்டு SVS யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா டாகா ஹார்மனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் பேப்பர் கோன் தான் வந்துட்டு டாகா ஹார்மனிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதனுடைய SVS RMS பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 300 wattsல இருந்து அப் டு வந்து 800 watts மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு SVS. இதனுடைய ஃபயரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் வந்துடும் உங்களுக்கு. ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு ஏர்வெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு SVS. டாகா ஹார்மனி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 15 inch ஸ்ட்ராங் பேப்பர் கோன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. அதனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா RMS பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 650 இருந்து அப் டு வந்து 800 RMS பண்ணக்கூடியதான் வந்து டாகா ஹார்மனி. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் தான். அதனுடைய ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு ஆக்சுவலி பாக்ஸ் பீஸ். உங்கள் கஸ்டமருடைய கன்வீனியன்ட்டு உங்களுக்கு இது வந்துட்டு சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு தெரியணும்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் தான் வந்துட்டு இந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு SVS பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5 years வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு வித் பில்லோட வந்துடும் உங்களுக்கு. டாகா அது கூட சேம் மாதிரி தான். டாகாக்கு ஆக்சுவலி வந்துட்டு 1 year வாரண்டி வரும் உங்களுக்கு. SVS ப்ரைஸ் வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000 கொடுக்குறோம் நாங்கள்.
டாகா வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 62,000 கொடுக்குறோம். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு ஸ்டீரியோ பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டீரியோ பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த ஸ்டீரியோவில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டியும் வந்துட்டு நாங்கள் ஃபுல் காம்போவாகவே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த காம்போவில் எது வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 2 சேனல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வந்துடும். 2 புக் ஷெல்ஃப் கேட்டகரியில் நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். அது கூட வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற கெஃப்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் ஸ்டாண்ட்ஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னாக்கா மரான்ஸ்லேயே வந்துட்டு PM6006 தான் இதனுடைய மாடல் நம்பர். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து டேக் இன்பில்ட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது அதே மாதிரி வந்துட்டு டிவியிலேருந்து வந்துட்டு RCA இன்புட்டும் வந்துடும், ஆப்டிக்கல் இன்புட்ஸும் வந்துடும், அப்புறமேட்டு வந்துட்டு கோஆக்சியல் இன்புட்டும் வந்துடும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் டிவியிலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சாங்ஸ் கிங்ஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 45 வாட்ஸ் பர் சேனல் வந்துடும். 45 வாட்ஸ் பர் சேனல் வந்துடும். இதுலேயே வந்துட்டு A-B 2 இருக்குது உங்களுக்கு. 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1 செட் ஆஃப் ஸ்பீக்கர் டவர் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதர் செட் ஆஃப் வந்துட்டு புக் ஷெல்ஃப் கேட்டகரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது குவாகாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5 இன்ச்சஸில் வந்துட்டு பேப்பர் கோன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1 இன்ச்சில் வந்துட்டு சாஃப்ட் டூம் டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6 ohmஸுக்கு 75 வாட்ஸ் தான் இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி. இதனுடைய வாட்டேஜ் பீக் பார்த்தீங்கன்னா அப் டு 110 வாட்ஸ் மட்டும் பண்ணக்கூடியது தான் இந்த புக் ஷெல்ஃப் கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் அன்யூஸ்டு ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடும், நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வால்நட் கலரில் வந்துடும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோமே, என்னடா இது லோ குவாலிட்டியில் கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு இதை பாருங்க, இது வந்துட்டு பிராண்டே கெஃப் பிராண்ட் தான். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஆன்லைனில் காஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நியர்லி 20,000 to 25,000 rupees ஆன்லைன் காஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டை வந்துட்டு இது கூட வந்துட்டு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுக்குறோம். இது வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 60,000 கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்லேயே வந்துட்டு ஒரு ப்ரீ ஆம்ப் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மரான்ஸ். இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா AV7702 தான் இதனுடைய மாடல் நம்பர். இதனுடைய காம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு இது 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீ ஆம்ப் தான். இது டீகோடிங் பார்த்தீங்கன்னாக்கா டால்பி அட்மாஸ், DTX HD மாஸ்டர் ஆடியோ, இதை வைஃபை, ப்ளூடூத்து இது எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீ ஆம்ப் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ப்ரொசஸிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 13 சேனலுக்கு RCAல கனெக்ட் பண்ணிக்கலாம், 11 சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு XLR கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஃப்ரண்ட் சைட் பேனல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரண்ட் சைட் பேனல் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் செலக்ட் வந்துடும், ஒரு சைடு வந்துட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். இது ஒரு டிஸ்பிளே வரும். இதில் ஆக்சுவலி இன்னொரு டியூவல் டிஸ்பிளே வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஸ்பிளே தான் உங்களுக்கு வந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு USB போர்ட் வந்துடும், ஒரு HDMI இன்புட் வந்துடும் உங்களுக்கு. அப்புறமேட்டு எல்லாமே மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி பட்டன்ஸுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பேக் சைடு வியூ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த ப்ரீஆம்புடைய பேக் சைட் வியூ தான் இது. HDMI இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7 HDMI இன்புட்ஸ் வந்துடும். HDMI அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா 3 HDMI அவுட்புட் வரும். அதில் வந்துட்டு 1 ARC வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபுல் XLR கனெக்ட் பண்ணுறது. XLR வந்துட்டு 11 சேனல் XLR. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா RCA கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு RCAக்கு வந்துட்டு 13 சேனலுக்கு RCA இங்கே வந்துடும். 2 சேனல் வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறது, 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலி இப்போ வந்துட்டு இருக்கிற மாடல் ப்ரீ ஆம்புக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னக்கா, இப்போ வந்துட்டு இருக்கிற ப்ரீ ஆம்பில் வந்துட்டு உங்களுக்கு 8K சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரீ ஆம்பில் வந்துட்டு 8K சப்போர்ட் பண்ணாது. இது ரெண்டு தான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இருக்கிற ப்ரீ ஆம்பினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 3 lakhs இருக்குது. நாங்கள் இது வந்துட்டு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 92,000 கொடுக்குறோம். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீல்டு பாக்ஸ் பீஸ் ப்ராடக்ட்டை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மரான்ஸ், மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா சினிமா 50 தான் என்னுடைய மாடல் நம்பர். பழைய மரான்ஸுக்கும் இப்போ வந்துட்டு இருக்கிற புது மரான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய மரான்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் பேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற மரான் சினிமா 50 இந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே வந்துட்டு பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபுல் அலுமினியமில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாங்க. பில்ட் குவாலிட்டி எல்லாமே பழைய மரான்ஸோட இப்போ புது மரம் வந்துட்டு இருக்கிற மரான்ஸ் பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9.4 சேனல் ஏவி ரிசீவர் தான் இது. இதனுடைய காம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டால்பி அட்மாஸ், ஐமேக்ஸ், டிடிஎஸ், டிடிஎக்ஸ், அவுரா 3D, ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு, அப்புறமேட்டு 8K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான் இது. இதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 110 வாட்ஸ் பர் சேனல் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் இது. இது ஆடியோ சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டிஃபை, டைடல், டியூனின் இதெல்லாமே அப்புறமேட்டு கூகுள் இதெல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 9.4 ஏவி ரிசீவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பாக்ஸ் சீல்டு பீஸ் இருக்குது இது எங்ககிட்ட வித் பில்லு வாரண்டியோட அவைலபிள் இருக்குது. இது ஆக்சுவலி ஓப்பன் மார்க்கெட்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கோசரம் வந்துட்டு நான் இதில் ப்ரைஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை. உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் வேணும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தரோம் நாங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மரான்ஸ். இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா NR1711 தான் இதனுடைய மாடல் நம்பரு. இது ஒரு 7.2 ஏவி ரிசீவர் தான் இது. இதனுடைய காம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா டால்பி அட்மாஸ், டிடிஎக்ஸ் விர்ச்சுவல், அப்புறமேட்டு இந்த ஏவிஆர் வந்துட்டு உங்களுக்கு 8K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயர் பிளே இதெல்லாமே ஒர்க் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல இது ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைடல், ஸ்பாட்டிஃபை, டியூனின் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 7.2 ஏவி ரிசீவர் தான். இதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ohmஸுக்கு 50 வாட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். 50 வாட்ஸ்ன்னும் போது நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 10/12 இந்த மாதிரி ஆல் சைஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்லீக் மாடலாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஷோகேஸில் வைக்கிறதுக்கு எல்லாமே இடம் வந்துட்டு இடம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஏவி ரிசீவர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ப்ரைஸ் வேணும் உங்களுக்கு, நிஜமாலுமே இதனுடைய ப்ரைஸ் வேணும்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் வேணும்னாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டவர் ஸ்பீக்கர்ஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சோனஸ் ஃபேபர் தான் இதனுடைய பிராண்டு. இது வந்துட்டு இட்டாலியன் பேஸ்ட் கம்பெனி. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் பியானோ ஹோம் தான் இதனுடைய மாடல் நம்பரு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி மேடினே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இட்டாலியன் தான் வரும் உங்களுக்கு. இதனுடைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 7 inch வந்துட்டு டியூவல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் டிரைவர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிட் பேஸ் டிரைவர்ஸ். இதனுடைய கோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் மல்டி கோட்டட் கோன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 1.25 inches வந்துட்டு சூப்பர் ஆயில் கூல் ட்விட்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கிரில் வந்துடும். உங்களுக்கு கிரில் வந்துட்டு நார்மல் டைப் கிரில் தான் வரும். உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில் வராது உங்களுக்கு. இதனுடைய பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6 ohmஸ்க்கு 150 வாட்ஸ் நாமினல், அப் டு வந்துட்டு 250லேருந்து 300 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோவா சூட் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஆக்சுவலி வந்து ஸ்டீரியோ பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் இது. இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சிங்கிள் வுட்டில் வந்து கார்வ் பண்ண சேம்பர்ஸ், சிங்கிள் வுட்டில் வந்து கார்வ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த சோனஸ் ஃபேபர் ஹோம்னுடைய மாடல் நம்பர்னுடைய ஸ்பெஷாலிட்டியாக உங்களுக்கு இதுதான் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு இதனுடைய ஃப்ரண்ட் சைடு வியூ. இதனுடைய பேக் சைடு வியூ கூட காமிக்கிறேன். இது ஃப்ரண்ட் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ஃபுல் லெதர் ஃபினிஷில் வந்துடும் உங்களுக்கு. சைடில் வந்துட்டு ஃபுல் கிளாஸி பிளாக் வந்துடும் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைடு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருடைய பேக் சைடு வியூ இப்படி தான் வந்துடும். இதுக்கும் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெதர் ஃபினிஷில் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பயாம்பிங் செக்ஷன் இல்லை, ஆனால் பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,25,000 கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கெஃபில் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டான ஒரு 5.0 பேக்கேஜ் தான் இது. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா Q700. இது ஒரு 3-way டிரைவர்ஸ், 3-way ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ 3-wayல 4 டிரைவர்ஸ் வந்துடும். 6.5 inches ஒரு மெட்டல் டிரைவர் வந்துடும். ஸோ அதே மாதிரி மிட் பேஸ் டிரைவர் வந்துட்டு உங்களுக்கு மெட்டல்லே வந்துடும் 6.5 inches. ஒரு ட்விட்டரில் வந்துட்டு அலுமினியம் ட்விட்டர் வந்துடும். இதில் 2 பேசிவ் ரேடியேட்டர் வந்துடும். ஸோ ஒன்று தான் ஆக்டிவ் ஊஃபர் வரும். ஸோ இதோடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmஸ்க்கு 150 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த ஸ்பீக்கர்ஸ். இதோடைய பாட்டம் லெக்ஸு, ஸ்பைக்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ கிரில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிரைவர்ஸோடைய விசிபிலிட்டி தெரியணுன்றதுக்காக. ஸோ இதோடைய சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் வந்துடும். நல்ல ஒரு பெரிய சென்டர் இது. ஸோ இந்த டிரைவரோட சைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5.5 inches வந்துடும். 3 ஊஃபர் வந்துடும். இதில் பேசிவ் ரேடியேட்டர் வராது. இதில் 2மே ஆக்டிவ், இதுவும் ஆக்டிவே வந்துடும். ஸோ இதுவும் ஒரு 3-way தான்.
ஸோ இதோடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 125 watts பண்ணக்கூடிய ஒரு நல்ல சென்ட்ரல் ஸ்பீக்கர் இது. இதுக்கும் அதே மாதிரி தான் யூனிக்யூ ஆரி டிரைவர்ஸ் வந்துடும். சென்டரில் உங்களுக்கு ட்விட்டர் வந்துடும். இதோடைய புக் ஷெல்ஃப் வந்துட்டு ஸ்டாக் இல்லாத காரணத்தினால அவங்க வந்துட்டு கலர் வேறு ரீப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க அந்த டைமில் அவங்க வாங்கும் போதே கஸ்டமர். ஸோ இதோடைய கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செரி கலர் வந்துடும். பட் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பிளேட் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே பிளாக்லேயே தான் இருக்கும் விசிபிலிட்டி. ஒரு 5.5 inches ஒரு யூனிக்யூ ஆரி டிரைவர், கோஆக்சல் டிரைவர்ஸ், ஒரு 1 inch அலுமினியம் ட்விட்டர் வந்துடும். ஏர் வெண்ட் ஃப்ரண்ட்டில் வரதுனால உங்களுக்கு வால் மவுண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். வால் மவுண்டிங் பேக் சைடில் வரதுனால உங்களுக்கு ஏர் வெண்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரோ நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதோடைய எல்லா ஸ்பீக்கர்லேயும் இந்த மாதிரி பயாம்பிங் வந்துடும். ஸோ பயாம்பிங்கில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இதில் இந்த கெஃப் மாடலில் வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்கா உங்களுக்கு பிளேட் இங்கே ஜம்பர்ஸ் வராது. ஸோ இந்த ஜம்பர்ஸுக்கு பதிலாக இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது என்ன ஆகிடும்னாக்கா ஸோ 2 ஸ்பீக்கர்ஸும் செப்பரேட் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகணும்னாக்கா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணினாக்கா ரெண்டுத்தையும் டைட் பண்ணும்போது 2 ஸ்பீக்கர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். இது நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,30,000 rupeesக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் 5.0 பேக்கேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.